இடதுசாரிக்கென்று ஒரு அரசியல் இருக்கிறது. இப்போ இடதுசாரியிலேயே இடதுசாரி தீவிரவாதம் அப்படின்னு ஒன்று இருக்கும், இடது சார்புன்னு ஒன்று இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன விளக்கம்ங்கிறதெல்லாம் தாலியா ஒன்றுமில்லை. தாசில்தார் தப்பு பண்ணிட்டாரா, தப்புக்கு எதிராக மக்களை திரட்டி போராடுங்க அப்படின்னு சொன்னால் அது இடது சார்பு. தாசில்தாரை போட்டுருங்க அப்படிங்கிறது இடது சார்பு தீவிரவாதம். அவ்வளோதான் மேட்டு, வித்தியாசம் தான். அதே போல் வலது சார்பு தீவிரவாதம், வலது சார்பு பிற்போக்குவாதம், தீவிரவாதம் கிடையாது. அது வலதுசாரிகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அது வலதுசாரி பிற்போக்குவாதம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? புல் புறவையில் அவர் பறந்துக்கிட்டு வந்தார். அவர் அதில் வந்தார். எதெல்லாம் இல்லையோ, கொரோனாவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் செய்யக்கூடாது, மாட்டு மூத்திரம் குடிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். திடீர்னு ஐஐடியிலேருந்து ஒருத்தன் வருவான், மாட்டு மூத்திரத்தை உடனே அப்படி குடிச்சிடக்கூடாது, குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாணத்தை 3 உருண்டை முழுங்கிட்டு குடித்தாதான் எஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறவன் யாராக இருப்பானா? ஐஐடி இயக்குனராக இருப்பான். இதுதான் வலதுசாரி பிற்போக்குவாதம். இந்த மாதிரி மன்னர்கள் காலத்தில் சபையவே 2ஆக பிரித்து வலதுசாரிகள் இடதுசாரிகள்னு வந்தாங்க.